அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியில் உடல் எடையை குறைப்பதற்கான மருத்துவ ரீதியிலான முறைகள் என்னெல்லாம் இருக்குங்கிற உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறலாம். இன்று உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க சருமம் மற்றும் அழகியல் நிபுணர் டாக்டர் ரத்னவேல் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் டாக்டர். டாக்டர், நீங்க உடல் எடை குறைப்பதற்கு சில வழிமுறைகள்லாம் போன இதுலேயே கொடுத்துருந்தீங்க. 1200 கலோரிகள் மட்டும் இருந்தால் போதும், அண்ட் அப்படி அதை செய்ய முடியலன்னா சாப்பாட்டை வந்து பாதியாக கட் பண்ணிடணும், எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய தகவல்கள் சொன்னீங்க. அண்ட் வந்து மருத்துவருடைய பங்குங்கிறது 10% தான் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இதையெல்லாம் செய்ய முடியாமல் போகும்பொழுது தான் மருத்துவ ரீதியிலான விஷயங்களுக்கே நம்ம போவோம். அதில் என்னென்ன முறைகள்லாம் இருக்குது? முதல்ல எந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க மருத்துவ உதவியை நாடலாம்? இதில்டமா இப்போ தைராய்டு இருக்கிறவங்களுக்கு டயட்டிங், எக்ஸசைஸ் எவ்வளோ பண்ணாலும் அவங்க நினைக்கிற வெயிட் லாஸ் வராது. ஒன்று, அதாவது எக்ஸ்ட்ரீமாக டயட் பண்ணாங்கன்னா தைராய்டு இருக்கவங்களும் குறைச்சிடலாம். பட் எக்ஸ்ட்ரீமாக பண்ண முடியாதவங்க ஒன்று. 2, இப்போ ஆர்த்ரைட்டிஸ் இருக்கும், நடக்க முடியாது, அப்போ எக்ஸசைஸ் பண்ண முடியாது. எக்ஸசைஸ் பண்ண முடியாதவங்களுக்கு என்ன செய்யலாம்? அப்போ நடக்க முடிகிறவங்களுக்கு, வேறு ஹார்மோனல் ப்ராப்ளம் இல்லாதவங்களுக்கு டயட், எக்ஸசைஸ் தான் பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட். ஓகே, அது இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த அடுத்த ட்ரீட்மெண்ட் நம்ம போகிறோம். மெடிக்கலாக இப்போ இதில் 3 பிரிச்சிடலாம்டாமா. மெடிக்கல், இன்ஜெக்ஷன், சர்ஜிக்கல். ஓகே, மெடிக்கல் வந்து ஒரு பேஷண்ட் உடம்பு வந்து கூடுதலாக இருக்குது, அவங்களோட நார்மல் வெயிட்டை விட கூடுதலாக இருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய தைராய்டு இருக்கா, லேடிஸாக இருந்தால் பிசிஓடி இருக்கா, 3வது சில நேரம் பேஷண்ட்ஸ் ஏதாவது ஆஸ்மா மாதிரி லாங் டேர்ம் டிசீஸுக்கு எதுவும் டேப்லெட்டில் இருக்காங்களா? ஏன்னா இப்போ ஆஸ்மாக்கு மட்டும்தானா இல்லை வேறு? இல்லை, நிறைய டிசீஸஸுக்கு இப்போ கனெக்டிவிட்டி டிசீஸ் எல்லாத்துக்கும் ஸ்டீராய்டு போட்டுட்ருப்போம். ஸ்டீராய்டு போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால வந்த வெயிட் அதிகமாக. அப்போ என்ன காரணம்னால அவங்களுக்கு வெயிட் அதிகமாகுது? வேறு எதுவும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கா? இதை பார்க்குறோம். இதை பார்த்துட்டு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறோம். இப்போ தைராய்டு இருந்தால் தைராய்டுக்குரிய ட்ரக்கு போடுறோம். வேறு எதுக்காவது மாத்திரை போட்டுட்டு இருந்தாங்கன்னா அந்த மாத்திரையை குறைக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்க்குறோம். இல்லை ஸ்டீராய்டு போட்டிருந்தால் அந்த ஸ்டீராய்டை விட்டுட்டு வேறு என்ன மாத்திரை போட்டால் இந்த வெயிட் அதிகம் ஆகாதுன்னு பார்க்குறோம். என்ன பண்ணி லாங் டேர்ம் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கும், சில பேருக்கு முட்டு வலி இருக்கும், அவங்களுக்கு ஸ்டீராய்டு போட்டால் தான் கண்ட்ரோலில் இருக்கும். ஆனால் ஸ்டீராய்டு போட்டால் உடம்பு போடும், சரியா? அந்த மாதிரி. அப்போ ஸ்டீராய்டு இல்லாமல் நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கணும். இப்போ ஸ்டீராய்டு வந்துடாம இருக்கிறதுலே கடவுளோட ஒரு பெரிய பூன் வந்து ஸ்டீராய்டு தான். ஆனால் மக்கள் எல்லாருமே ஸ்டீராய்டை தப்பாக பேசியே பழக்கப்பட்டாங்க. அதில் என்னென்ன நன்மைகள் சொல்லுங்க, அதற்கு முன்னே டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? என் பேர் சுகன்யா, நான் மேடவாக்கத்துலேருந்து பேசுகிறேன். என்ன சந்தேகம்மா? கேளுங்க டாக்டர் கிட்ட. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா. எப்படி இருக்கீங்க டாக்டர்? நீங்கள் நல்லா ஷோ பண்ணுறீங்க டாக்டர். என்ன ஷோமா? நல்லா ஷோ பண்றீங்க. உங்க ஷோ நல்லா பண்றீங்க. எனக்கு நிறைய சந்தேகம் கேட்கணும்னு வந்துச்சு டாக்டர். தேங்க்யூமா, கேளுமா. எனக்கு பிம்பிள்ஸ் இருக்கு டாக்டர். சரிம்மா. அது நிறைய வந்து அப்படியே பிளாக் ஆயிடுது டாக்டர். உனக்கு வயசு என்னம்மா? எனக்கு 19 ஆகுது டாக்டர். சரிம்மா, அப்புறம் வேற என்ன டவுட்டுமா? எனக்கு அப்படியே பிளாக் ஆகி நோஸ் ஃபுல்லா டாட்டா இருக்கு டாக்டர், ஒயிட் கலர்ல. சரிம்மா. இல்லம்மா, வேற என்ன டவுட் இருக்கு இதுல? அதுக்கப்புறம் ஹேர் ஃபாலும் இருக்கு டாக்டர். சரிம்மா, இந்த 2 தானா? பொடுகு இருக்கா? பொடுகு இல்லைங்க டாக்டர். சரிம்மா, நான் 2க்கும் சொல்கிறேம்மா, கொஞ்சம் கேளுமா. அதாவது 19 வயசில் பரு வரலைன்னா 90 வயசுலையா பரு வரும்? 19 வயசில் பரு வரத்தான் செய்யும். பருவத்தில் வருவது பரு, அதை பற்றி ஒன்றும் பெருசாக பாதர் பண்ண வேண்டியதில்லை. ஒருவேளை அது கருப்பு விட்டு போகுது, இல்லை வெள்ளை விட்டு போகுது, இல்லை தழும்பாகுது அப்படின்னா மாத்திரம்தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டே நெசசரி. இப்போ பருவுக்கு காரணம் உள்ளேருந்து வரக்கூடிய எண்ணெய் குழாயில் வர்ற அடப்பு. அந்த எண்ணெய் குழாயில் வர்ற அடப்புக்கு காரணம் ஒன்று கிருமி, இல்லை டஸ்ட்டு, அப்படி இல்லை அப்படின்னா ஹார்மோன். பேசிக்கலாக இந்த ஏஜில் வரக்கூடியது எல்லாமே ஹார்மோன். ட்ரீட்மெண்ட்னு ஆரம்பித்தா 6 மந்த்ஸ் பண்ணணும். 6 மந்த்ஸ் கண்டினியூஸாக பண்ணால் 100% க்யூர். 6 மந்த்ஸ் பண்ணலை அப்படின்னா போயிடும் திரும்ப வரும், போயிடும் திரும்ப வரும்.
இந்த போயிட்டு திரும்ப வரும்போது திரும்ப 6 மாதம் போடணும். 1 மாதம் போடுறீங்க, சரியாக போயிடுச்சு, திரும்ப விட்டுட்டீங்க அப்படின்னா திரும்ப ஆரம்பிக்கும் போது திரும்ப 6 மாதம். இதை ரெகுலராக 6 மந்த்ஸ் பண்ணிங்கன்னா தான் அதனால் வரக்கூடிய சைடு எஃபெக்ட், அதனால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன் எதுவும் இல்லாமல் போகும். ஏன்னா பருவனால் வரக்கூடியது ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன் இருக்குது. ஃபேஸை கெடுத்துட்டு அப்புறம் அந்த ஃபேஸை சரி பண்ணுறதுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு அலையிறத விட முதமே அதை கண்ட்ரோல் பண்ணுறது நல்லது. ட்ரீட்மெண்ட்டுமா ஏசியன் ஆயின்மெண்ட் 6 மந்த்ஸ் டெய்லி நைட், M+100 இது டெய்லி நைட் 6 மந்த்ஸ். பரு வந்து முதுகில் வருது, நெஞ்சில் வருது, முகத்துலையும் வருது அப்படின்னா அது கிரேட் 4. அப்படி இருந்தால் அதுக்கு இந்த ஐசினான்னு ஒரு மாத்திரை, அது 6 மாதம். இந்த மாத்திரை போடும்போது கல்யாணம் பண்ணக்கூடாது, கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் மாத்திரை போடக்கூடாது. 6 மந்த்ஸ் கண்டினியூஸாக பண்ணால் க்யூர் ஆயிரும். ஹேர் ஃபால், இந்த ஹேர் ஃபால்னு சொன்னோன்னே பொதுவாக பொடுகு எனக்கு இருக்குது அதனால் பரு வருதா அப்படின்னு சொல்லுவாங்க. பொடுகு மேலே உளுந்து முதுகில் பரு வருதும்பாங்க, பொடுகு மேலே உளுந்து நெஞ்சில் பரு வருதும்பாங்க. இது எல்லாமே இந்த லேடிஸுக்குனோட ஒரு கதை, சரியா? இந்த கதை வந்து மொத்தமும் ஃபால்ஸு. ஏன்னா இந்த பொடுகுக்கு காரணம் ஒரு ஃபங்கஸ், பருவுக்கு காரணம் ஒரு பாக்டீரியா. ஸோ இதை தயவு செஞ்சு திரும்ப 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 பேசிக்கிட்டே வரக்கூடாது. இந்த ஹேர் ஃபாலுக்கு நீ செய்ய வேண்டியதுமா, உங்கள் அம்மாவுக்கு எப்படி இருக்குது, உங்கள் அம்மாவுக்கு தைராய்டு இருக்கா, உனக்கு தைராய்டு அவங்களுக்கு தைராய்டு இருந்தால் உனக்கு தைராய்டு இருக்கான்னு பார்க்கணும். பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி இருக்கான்னு பார்க்கணும். முடியினோட வேரில் இருந்து போதா, முடி வந்து பாதி பாதியாக உடையுதா, இதெல்லாம் பார்த்துட்டா ட்ரீட்மெண்ட் வந்து சிம்பிளிஃபைடு. பொடுகு இருக்குது, பொடுகு இல்லை. பொடுகு இருந்தால் என்ன போடணும், ஜிஆர்எம்னு ஒரு ஆயின்மெண்ட் தினம் ராத்திரி தலைக்குள்ளே போட்டால் குறைய ஆரம்பிச்சிடும். கூட சேர்த்து சோஃபர் பயோனாயி, இது அயனோ பயோட்டினோ கண்ட்ரோல் பண்ணிடும். பொடுகு இல்லை அப்படின்னா ஃபோலிக்ரோ டெய்லி நைட், ஃபோலிக்ரோ டெய்லி நைட் மண்டைக்கு, மூஞ்சிக்கு போட்டுறாத மூஞ்சிக்கு முடி முளைச்சிரும். சீக்ரோ தினம் காலையில் எண்ணெய்க்கு பதில் சீரம் மண்டை முடி ஃபுல்லாக தடவிக்கணும். கூட சேர்த்து அயன் சோஃபர் ப்ளஸ் பயோனாயி. இதை கொஞ்சம் கண்டினியூஸாக பண்ணணுமா. 6 மந்த்ஸ் பண்ணணுமா, 6 மந்த்ஸ் பண்ணால் தான் நிற்கும். 15 நாளில் நிற்குமா அப்படின்னு கேட்டால், நம்ம பொதுவாக அந்த லேடிஸ் எல்லாருக்குமே ஒரே கம்ப்ளைண்ட்டு, வந்து 20 வருஷம் முடி முளைச்சிருக்கோம், முடியாக உதிர்ந்துக்கிட்டு இருக்கோம், வந்து நின்னோடனே 20 நாளில் சரி பண்ணணும்னு சொல்லுவாங்க. டாக்டர் எதுவும் பூசாரி கிடையாது திணீர் அடிக்கிறதுக்கு. நீங்கள் கரெக்டாக ரெகுலராக 6 மந்த்ஸ் பண்ணாதாம்மா க்யூர் ஆகும். நன்றிம்மா டாக்டர் நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? சென்னையிலேருந்து பேசுகிறேம்மா. என் பேர் கோட்டீஸ்வரன். என்ன சந்தேகம் சார், கேளுங்க டாக்டர் கிட்ட. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கங்க ஐயா. இந்த காலில் வந்து எனக்கு பூஞ்சை காளான் தொற்று இருக்குது பல நாளா. எந்த இடத்துலங்க இருக்கு? கால் விரல் உள்ளங்கால் எல்லாமே. சுகர் இருக்குங்களா? இல்லை கிடையாதுங்க. இப்போ கூட நான் ஜிடிடி எடுத்து பார்த்துட்டேன். உங்கள் வயசு என்னங்க? 48ங்க. சரி, அதாவது இந்த விரல் இடுக்கலையும் கால் இடுக்கலையும் இருக்குது. ஆமாம், அதுலேயும் ஒன்று இருக்குது. அடுத்து என்னன்னா, இந்த நீங்கள் ஃபினாஸ்ட்ரேட் மாத்திரை ஒன்று சொன்னீங்க. சரி, FINEன்னு. ஆனா இங்க கிடைக்கிறதெல்லாம் என்னமோ FINAST, அதுவும் 5 மில்லிகிராம் மாத்திரை தான் கிடைக்குது. அதை பயன்படுத்தலாமா இல்லையான்னு சொல்லுங்க. மூன்றாவது கடைசியா, இந்த கை விரல்ல இந்த பாத்திரம் தேய்க்கிற பொருளை பயன்படுத்துறதுனால ஒரு 3 விரல்ல நகமும் சதையும் சேரக்கூடிய அந்த இடத்துல அந்த தோல் பகுதி இல்லாம போயிடுச்சு, ஒரே ஆயிடுச்சு. நீங்களா பாத்திரம் தேய்க்கிறீங்க? ஆமாங்க. வெரி குட். கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாளில் பூரா ஆம்பளைங்க எல்லாரும் பாத்திரம் தேய்க்கிற நிலைமை தான். சரி, நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்டுக்கிடுங்க. அந்த ஃபினாஸ்ட் FINAST 5 மில்லிகிராம் போடுறது வந்து ப்ராஸ்டேட் டியூமருக்கு போடுறது, சரியா? ப்ராஸ்டேட் டியூமருக்கு போடுற டோஸ் தான் 5 மில்லிகிராம். நம்ம ஹேருக்கு போடுறது 1லேருந்து 2 மில்லிகிராம் தான். நீங்கள் 5 மில்லிகிராம் போடுறது வந்து வம்பா போயிடும். தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. 1. 2வது, பூஞ்சக்காளான் விரல் இடுக்கலையும் கால் இடுக்கலையும் வர்றது. இது வந்து இந்த ஃபங்கஸ் வந்து நமக்கு காற்று போக முடியாத இடம், அதாவது ஏர் சர்க்குலேஷன் இல்லாத இடங்களில் வரக்கூடிய கிருமி. ஃப்ரிக்ஷன் எந்த இடத்துலலாம் இருக்கோ அந்த இடத்துலையும் வரும். இப்போ தொடை வந்து ஃப்ரிக்ஷன் இருக்குது, விரல் ஃப்ரிக்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த ஃப்ரிக்ஷன் இருக்க இடத்துலலாம் வரும். காற்று இந்த இடங்கள்லாம் போகாது. அப்போ இதுக்கு நாங்கள் சொல்கிறது, இப்போ இந்த 2 விரலுக்கு நடுவில் வந்துச்சு அப்படின்னா மருந்து போட்டாலும் நீங்கள் என்ன செய்யணும், விரலை வந்து ஒட்ட விடக்கூடாது. கால் விரலாக இருந்தாலும் சரி, கை விரலாக இருந்தாலும் சரி, 2 விரலுக்கு நடுவில் ஒரு காட்டனை வைக்கணும். அப்போ இந்த 2 விரலை ஒட்ட விட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு இந்த ஃபங்கஸ் போகாது. ஒரு காட்டன் நடுவில் ஒவ்வொரு விரலுக்கு நடுவில் வச்சுக்கிட்டே வாங்க, காற்று நல்லா போக ஆரம்பிச்சிடும். ஆயின்மெண்ட் நேம் வந்து கீட்டோயா. இந்த கீட்டோயா ஆயின்மெண்ட் மார்னிங் அண்ட் நைட் போடுங்க. கூட சேர்த்து ஃப்ளூகர், இந்த ஃப்ளூகர் டேப்லெட் 150 மில்லிகிராம் வீக்லி ட்வைஸ்.
2 வாரம் போட்டிங்கனாலே போயிடும். பட் காட்டன் வச்சு அந்த ஃபிங்கர்ஸை பிரிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கைக்கு போகாது. இது 2. 3வது என்ன கேட்டாரு? பாத்திரம் தேய்க்கிறது. பாத்திரம் தேய்க்கிறது. இந்த பாத்திரம் தேய்க்கிறனால கூட உங்களுக்கு இந்த ஃபங்கஸ் வந்திருக்கலாம், சொல்ல முடியாது. பாத்திரம் தேய்க்கிறனால வரக்கூடிய அலர்ஜி பொதுவாக அந்த கை வரல லேடிஸுக்கெல்லாம் மேக்ஸிமம் வரும். உள்ளே வந்து நகைச்சுத்து மாதிரி வர ஆரம்பிச்சோன்னா நகைச்சுத்து வந்தோன்னே இவங்க எலுமிச்சம்பழத்தை சுற்றிக்கிட்டு அதை இருக்கிறத பூரா கெடுத்து குட்டிச்சோராக்கி விட்டு போயிடுவாங்க. என்னென்னா நமக்கு இப்போ எல்லா கெமிக்கலும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். முன்னாடி பாத்திரம் துளக்கிறது வேறு, இப்போ பாத்திரம் துளக்கிறது வேறு. இப்போ பாத்திரம் துளக்கிறதுல இருக்கிற எல்லா கெமிக்கலையும் வந்துருச்சு. அந்த கெமிக்கலை போட்டு தடவ ஆரம்பிச்சோம். அந்த கெமிக்கல் நம்ம கைக்கு டேஞ்சரஸ். இது வந்து ஒன்று தான் ட்ரீட்மெண்ட். ஒன்று நம்ம பாத்திரம் தேய்க்கிறத விடணும், அப்படி இல்லை அப்படின்னா க்ளவ் மாட்டிக்கணும். டாக்டரோட சர்ஜிக்கல் க்ளவ் வாங்கிக்கணும். என்ன சைஸ் இருக்கோ அந்த சைஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா, நாங்கள்லாம் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அந்த இதை வச்சு பண்ணும்போது பாத்திரம் துளக்கிறதுக்கு பண்ணலாம். ஏன்னா இதை சொன்னோன்னே லேடிஸ் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் இப்படி க்ளவ் மாட்ட முடியும் அப்படிம்பாங்க. அப்போ உன் வாழ்க்கைக்கு போகாது. என்ன சார் போகாதுன்னு சொல்லிட்டீங்க? போகாதுன்னு சொல்கிறதுக்கு நான் உங்கள்கிட்ட கேட்குறதுக்கு வந்தேன். என்னம்மா செய்ய முடியும்? இல்லைன்னா ஒன்று செய்ய, உன் பாத்திரத்தில் என் வீட்டில் கொண்டாந்து போட்டு உனக்கு பதில் நான் வேணால் கழுவிக்கிட்டு உட்காந்துருக்கேன்னு சொல்லலாம். ஏன்னா இல்லைன்னா இது க்யூரே கிடையாது. இது வந்து தீய தொட்டா சுடும், தொடக்கூடாது. தீய தொட்டா சுட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஆயின்மெண்ட் இதுக்கு மேலே போடுறதுக்கு இப்போ வந்த அலர்ஜிக்கு மேலே, இது பாத்திரம் துளக்கிற அலர்ஜிக்கு, ஃபங்கஸுக்கு இல்லை, என்சிபி. இந்த என்சிபி ஆயின்மெண்ட்டை எங்கெல்லாம் இந்த அலர்ஜி இருக்கோ அதை போட்டுக்கிட்டே வாங்க, கண்ட்ரோல் ஆயிரும். பட் க்ளவுக்கு மாறுங்க, பர்மனன்ட் க்யூர் வந்துடும். நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பட்டிலேருந்து கவிதைராஜா பேசுகிறேன். நல்லது சார், என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம் டாக்டர். சொல்லுங்க தம்பி. அதாவதுங்க, இப்போ இந்த சில பேர் இந்த உடல் பருமன் பற்றி பேசும் பொழுது சில பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சாப்பிட்றாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா மிக குண்டா இருக்காங்க. சில பேர் வந்து குறைவாக சாப்பிட்றாங்க, அவங்க ஒல்லியாவே இருக்காங்க. இந்த ஏற்றத்தாழ்வுகள் எதுக்கு வருது? அதே மாதிரி உணவு கட்டுப்பாடுலேயே இந்த பயிற்சி முறையில் செஞ்சால் மட்டும் வந்து உடல் பருமன் குறைஞ்சிருமா அப்படின்னு சொல்லுங்க. சரி, அது நல்ல கேள்விங்க. அதாவது இதை நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன். கொஞ்சமாக சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு வந்து உடம்பு வந்து பெருசாகி போய்கிட்டே இருக்கும். நிறையா சாப்பிடுவாங்க, அவங்க வந்து மெலிஞ்சு போய்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு பேசிக் ரீசனுங்க, ஒன்று உங்களோட ஃபேட் பர்னிங் கெப்பாசிட்டி, அதாவது பேசல் மெட்டபாலிக் ரேட். இந்த பேசல் மெட்டபாலிக் ரேட் வந்து உங்கள் உடம்புல அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கம்மியாக சாப்பிட்டாலும் சரி, கூடுதல் சாப்பிட்டாலும் உடம்பு போடுறதில்ல. பேசல் மெட்டபாலிக் ரேட், அதாவது எரிக்கும் தன்மை உடம்புல கம்மியாக இருக்கும்போது நம்ம கம்மியாக சாப்பிட்டாலும் அது அதிகப்படியாக கேலரி ஆகி போயிடும். அதுதான் அதில் பேசிக். இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஜெனட்டிக் வந்து இந்த ஒன்று தான் காரணம். ரெண்டாவது தைராய்டு இருக்கிறது, இல்லை வேறு ஏதாவது ஹார்மோனல் ப்ராப்ளம் இருக்கிறது. இந்த 3ஐயும் ரூல் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னு வைங்க, இதை நம்ம மாற்றிடலாம். பட் இந்த பேசல் மெட்டபாலிக் ரேட்டை நம்ம ஆல்ட்ரு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தைராய்டு மாத்திரை வந்து பேசல் மெட்டபாலிக் ரேட்டை வந்து கூட்டுறதுக்கு வல்லது அப்படின்னு ஒரு தியரி இருக்குது. அப்போ நான் என்னோடய ட்ரீட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா தைராய்டே இருக்காது, வெயிட் லாஸ் வந்து எந்த மருந்து போட்டாலும் கேட்காது. அவங்களுக்கு ஒரு லோ டோஸ் எல்ட்ராக்சின் போட ஆரம்பிச்சோம்னா குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து தைராய்டுக்காக கொடுக்கறது இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நாங்கள் ஒரு மாத்திரையை 10 வியாதிக்கு யூஸ் பண்ணுற ஆட்கள் நாங்கள்லாம். இந்த மாத்திரையை வந்து அந்த பேசல் மெட்டபாலிக் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொடுக்கறது. கொஞ்ச நாளைக்கு, அதாவது ஓட்டத்தை வேகமாக்குறது. நம்ம பாடியினோட மெக்கானிசம் கொஞ்சம் வேகமாகும்போது, எரிக்கும் தன்மை வேகமாகும்போது, சாப்பிட்றத செரிச்சிருச்சு அப்படின்னா கேலரினோட லோடு குறைஞ்சிரும். ஸோ இது ஒரு டைப்பு. இது ஆனால் பேசிக்கலாக நீங்கள் கேட்குற கொஸ்டின் ரொம்ப நல்ல கொஸ்டின். ஆனால் நிறைய பேர் இப்படி இருக்காங்க, அவங்களுக்கு கடவுள் கொடுத்த வரம் அது. நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா. தாம்பரத்துல இருந்து பேசுறேங்க. என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. 11 மாசம் ஆகுது குழந்தைக்கு. ம். அவங்களுக்கு இந்த தாடையில வந்து கொஞ்சம் கருப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. 11 மாச குழந்தைக்காம்மா? 11 மாசம் குழந்தைக்கு. பிறந்ததுலேருந்து இருக்காம்மா? பிறந்ததுல இருந்து 3ஆம் நாள்ல இருந்து இருக்குது. சரி. அது என்னன்னா கொஞ்சம் குறைஞ்ச மாதிரியே இல்லை. டாக்டர்கிட்ட காமிக்கிறதுக்கு இப்போக்கி ட்ரீட்மெண்ட் எதுவும் வேண்டான்னாங்க. இல்லைம்மா, மச்சம் சொன்னாங்களா? மச்சம் இல்லை, அது 4 படையில குறைஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னு சொன்னாங்கம்மா? அது வந்து எதுவும் சொல்ல, அதாவது குழந்தைக்கு இந்த மாதிரி இருக்கிறதுனால எதுவுமே அவங்க சரியான ரீசன் சொல்லலை எங்களுக்கு. மெடிசன் இப்ப எதுக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது 1 இயர்ல குறைஞ்சிடும்னாங்க. சரி. ஆனா குறைஞ்ச மாதிரி எதுவும் தெரியல, அப்படியே தான் இருக்கிற மாதிரி இருக்குது. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. சொல்லுங்க. அதாவது பிறந்ததுலேருந்து வந்துருச்சுன்னு நீங்கள் சொல்லும் போதே அது மச்சம் வந்து நார்மலாக வரக்கூடிய கருப்பான மச்சங்கள் இருக்கலாம்.
ஒன்று இரத்த குழாயில் வரக்கூடிய மச்சங்கள் இருக்கலாம். ஏன்னா இரத்த குழாயிலையும் சில நேரம் மச்சங்கள் வரலாம். அப்படி அதையும் விட்டால் ஸ்கின்னுக்கு கீழே இருக்க டிஷ்யூலேருந்து கூட மச்சம் வரலாம். ஸோ 3 டைப் மச்சம் இருக்குடாம்மா. இந்த இரத்த குழாயிலிருந்து வரக்கூடிய மச்சம் பொதுவாக 2 வருஷத்தில் குறைஞ்சிரும். அதாவது ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் சொல்லுவோம். ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் எப்படி கரைஞ்சி போயிருமோ, கையில் ஐஸ்கிரீமை வச்சா எப்படி போயிருமோ, அது மாதிரி இந்த மாதிரி மச்சங்கள்லாம் போயிடும். பட் கருப்பாக வரக்கூடிய சாதாரணமாக வரக்கூடிய மச்சமாக இருந்தால் போகவே செய்யாது. அதை நம்ம எப்போ வைத்தியம் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு புல்லை வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும். ஏன்னா புள்ளையோடு சேர்ந்து அது வளர்ந்துக்கிட்டே போகும். நம்ம வளர்ச்சியை போய் நம்ம இருக்கிறத எடுத்தோம் அப்படின்னா அது சுற்றி வளர்ந்துடும். ஸோ அதை விட்டு தான் பார்க்கணும். நீங்கள் என்ன செய்யணும், இது இரத்த குழாயிலிருந்து வர்ற மச்சமா இல்லை சாதாரணமாக வரக்கூடிய மச்சமா, இதை மாத்திரம் கரெக்டாக கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு வைத்தியம் பண்ணுங்க. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா. எங்கிருந்து பேசுறீங்க? நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. என்ன சந்தேகமா? கேளுங்க டாக்டர் கிட்ட. பேசலாங்களா? சொல்லுடாமா. டாக்டர், நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுமா. உங்களோட மிகப்பெரிய ஃபேனுங்க டாக்டர். உண்மையாலுமே காலையிலயும் பாப்பங்க, மறுபடியும் ரீப்ளே போட்டாலும் பாப்பங்க. எங்க வீட்டுக்காரருக்கே கோவம் வரும்னு வச்சுக்கோங்க. எப்ப பார்த்தாலும் உனக்கு இது தவிர வேற எதுவும் பார்க்கவே மாட்டேயா அப்படின்னு கேட்பாருங்க. அந்த அளவுக்கு உங்களோட தீவிரமான ஃபேனுன்னு வச்சுக்கோங்க டாக்டர். தீவிரமான ஃபேன். ஆமாங்க டாக்டர். குடும்பத்துல குழப்பம் வந்துடாமம்மா. குடும்பத்துல நீங்க குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கீங்க டாக்டர். உண்மையாலுமே நான் இல்லம்மா. எப்படி பேசுறாரு பாருங்க, எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. நான் உங்களை ரொம்ப அட்மையர் பண்ணுவேங்க டாக்டர். அம்மா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தெளிவா பேசுறதெல்லாம் இங்கே தான். என்னை நேர பார்த்தேன்னா நான் தெளிவு இல்லாமல் பேசுகிறவனு நான் தான். ஏன்னா பேச்சே பேசுறது இல்லை. இந்த திருப்பதி ஏழுமலையான் மாதிரி ஜரகண்டி 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 தான். அதனால தான் இங்கே அதிகமாக பேசுகிறேன். கேட்டுக்கோ, சொல்லு. சரிங்க டாக்டர், எனக்கு ஒரு 3 டவுட்டுங்க டாக்டர். சொல்லுமா. ஒண்ணு வந்து, நீங்க தலைமுடி உதிர்றதுக்கு நீங்க சொல்லியிருந்தீங்க ஃபாலிக்ரோ ஸ்ப்ரே வந்து நைட்டு ஸ்ப்ரே பண்ணிக்கணும், மார்னிங் வந்து சீக்ரோ சீரம் தடவிக்கணும்னு சொன்னீங்க. ஆமா, பொடுகு இல்லைன்னா. எனக்கு வந்துட்டு தைராய்டு இந்த எந்த ப்ராப்ளம் இல்லைங்க. நீங்க சொன்னது இது சூட் ஆகும். ஆனா மார்னிங் தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சீரம் தடவணுமாங்க? ஆமா. மண்டை தலைக்கு குளிச்ச பிறகு தடவுனா தான் அந்த மருந்து வேலை பார்க்கும். இது என்ன தேங்காய் எண்ணெயா தடவுறோம்? அது வந்து சீரம், அது வந்து நியூட்ரிஷன். அதை வந்து குளிச்சதுக்கு அப்புறம் தான் போடணும். சொல்லு அப்புறம். அடுத்த டவுட், புருவத்தை எனக்கு முடியே இல்லைங்க டாக்டர், ரொம்ப கம்மியா இருக்கு. அதையும் வளர்க்கணும். அதை வளர்த்தணும். 3வது, மருகுக்கு என்ன பண்ணும்? சின்ன சின்ன மருகு கழுத்துல இருக்குங்க டாக்டர், சின்ன சின்னதா இருக்குங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேட்குறியா? சரி. அதாவது இந்த ஃபோலிக்ரோ சீக்ரோ சாதாரணமாக ஹேர் ஃபால் இருக்கிறவங்களும் போடலாம், இல்லாதவங்களும் போடலாம். இல்லாதவங்களும் ஒரு 35 வயசை தாண்டினா அந்த டென்சிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரெகுலராக போடலாம். ஃபோலிக்ரோங்கிறது என்னென்னா மினாக்சிடில்டா. மினாக்சிடில் வந்து பிபிக்கு கொடுக்குற மருந்து. பிபிக்கு கொடுக்கும்போது அதனோட சைடு எஃபெக்ட் தான் அதனோட ஹேர் க்ரோத். அது போடுறதுனால ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது, ரெகுலர் பண்ணிக்கலாம். ஒன்று. இந்த சீக்ரோங்கிறது சீரம். இந்த சீரம் வந்து பெப்டைட்ஸுங்கிறது நம்மளோட ஹேருக்கு கொடுக்குற ஸ்ட்ரென்த்து. இதை எல்லாரும் கேட்குறது குளிக்கிறதுக்கு முன்னாடி போடலாமான்னு. குளிக்கிறதுக்கு முன்னாடி போட்டுட்டு குளிச்சுட்டா அந்த பெப்டைட்ஸ் என்ன வேலை பார்க்க போகுது? நமக்கு ஸ்ட்ரென்த்துக்காக நம்ம போடுறோம். அது பெர்மனெண்ட்டாக 8 மணி நேரம் 9 மணி நேரம் இருக்கணும். நான் இன்னும் நல்லா சொல்கிறதுனா என்ன சொல்லுவேன்டாமா, சீக்ரோவை காலையிலையும் போடு, நைட்டும் போடுமே. எண்ணெயவே விட்டுரு. நீ இதில் ஃபோலிக்ரோ கொடுத்துருக்கனால சொல்கிறோம். இல்லைன்னா சீக்ரோவை மார்னிங் அண்ட் நைட் போடுங்க. ஹேர் ஸ்ட்ரென்த்தன் ஆயிரும். ஹேர் ரூட் வரைக்கும் இங்கே இருந்து கீழே வரைக்கும் கம்ப்ளீட்டாக போட்டுக்கிட்டே வந்தால் ஹேர் டார்க்காக இருக்கும், ஹேர் வளர்ந்துக்கிட்டே இருக்கும், ஹேர் திக்காக இருக்கும். ஸோ அந்த 3 ஃபங்க்ஷனையுமே அது பார்த்துக்கிட்டோம்மா. அது ரெகுலர் பண்ணணும். ஏன்னா எல்லாரும் சாதாரணமாக கேட்குறது காலையில் போடுங்க அப்படின்னா, குளிக்கிறதுக்கு முன்னாடியா குளிக்கிறதுக்கு பின்னாடியா? இது மருந்து குளித்ததுக்கு அப்புறம் தான் போடணும். 8 மணி நேரமாவது அந்த மருந்து இருக்கணும். இது ஒன்று. 2வது, இந்த அம்மா அந்த புருவத்தில் முடி முளைக்கிறதுக்காக கேட்டாங்க. இதே மினாக்சிடியில் லைட்டாக தடவிக்கிட்டே வரலாண்டாம்மா. பட் அதனோட க்யூரேட்டிவ் ரேட்னு பார்த்தா 20 to 25% அம்மா. ஏன்னா இது வந்து பேசிக்கலாகவே ஜெனட்டிக்காகவே சில பேருக்கு புருவம் நல்லா இருக்கும், சில பேருக்கு புருவம் கம்மியாக இருக்கும். இதை வந்து பெருசாக நம்ம சேஞ்ச் ஓவர் பண்ண முடியாது. இது 2. 3வது என்ன கேட்டாங்க? மரு நிறைய இருக்கு. இந்த மரு வந்து கழுத்தில் வரக்கூடியது வந்து ஜெனட்டிக். அதுக்கு பேர் செபோரிக் கெரட்டோசிஸ். இதில் என்னென்னா, இந்த செபோரிக் கெரட்டோசிஸில் முன்னாடி காலத்தில் பெருசாக தவங்க அதை பற்றி நம்ம கவலைப்பட மாட்டாங்க. பட் இப்போ அதில் இரிட்டேட்டட் செபோரிக் கெரட்டோசிஸ்னு ஒன்று இருக்குடாமா. இது வந்து வேறு விதமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பொதுவாக மறு வர்றவங்க தயவு செஞ்சு எடுத்துருங்க. முன்னாடி வந்து கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க, அதனால் அது எதுவும் மாற்றம் இருக்காது. முன்னாடி வெயிலில் ரொம்ப அதிகப்படியாக அலைய மாட்டாங்க, மாற்றம் இருக்காது.
முன்னாடி காஸ்மெட்டிக் யூஸ் பண்ண மாட்டாங்க, மாற்றம் இருக்காது. இப்போ எல்லாமே மாறியாச்சு. ஸோ வந்துச்சு அப்படின்னா எடுத்துடணும். எடுக்கிறதுக்கு ஒன்று ரேடியோ ஃப்ரீக்வன்சி, இல்லைன்னா எலக்ட்ரோ காட்ரி, இல்லைன்னா லேசர். அது அவங்களோட சாய்ஸ். நன்றிம்மா. டாக்டர், நீங்கள் இந்த எடை குறைப்பில் வந்து தைராய்டு இல்லை வேறு சில ஹார்மோன்கள் பிரச்சனைகளாக இருக்கலாம் சொன்னீங்க. ஆண்களுக்கும் இதே ஹார்மோனல் இல்லை தைராய்டுங்கிறது பொருந்துமாங்கிறத பற்றி சொல்லுங்கள். அதற்கு ஒரு சின்ன இடைவேளை எடுத்துக்கலாம். நேர்களை நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்பாக சிறிய இடைவேளை. இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இந்த தைராய்டு அப்படிங்கிறது ஆண்களுக்கும் இருக்குமா? ஆமாம்மா. அதாவது பிசிஓடி தான் நமக்கு பெண்களுக்காக பார்க்குறோம். மற்ற ஹார்மோன் எல்லாமே 2 பேருக்கும் காமன் தான். அப்போ தைராய்டு இருக்கா, இல்லை ஏதாவது பிட்யூட்ரி ஹார்மோனில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கா, பிரெயின்லேருந்து வரக்கூடியதில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கா, இது எல்லாம் பார்த்தே ஆகணும்டாமா. ஒரு ஸ்டடி பண்ணி ஆகணும். ஏன்னா சில பேருக்கு 120 கிலோ 130 கிலோ இருப்பாங்க. நம்ம ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி நல்லா ஆனதுக்கப்புறம் திரும்ப அதே மாதிரி பேக் அடிச்சிடும். அப்போ ஒருவேளை ஹார்மோன் ப்ராப்ளம் இருந்தால் அந்த ஹார்மோன் ப்ராப்ளமை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்ததுக்கு போகணும். சரி, ஹார்மோன் ப்ராப்ளம் பார்த்துட்டோம், ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறோம். தைராய்டு இருக்கிறவங்களுக்கு தைராய்டுக்கு மெடிகேஷன் போடணும். பிசிஓடி இருக்குது, பிசிஓடி இல்லை, ரெண்டுக்குமே மெட்ஃபார்மின் போடலாம். மெட்ஃபார்மின் 1 கிராம் போடணும், டெய்லி நைட் போடணும். மெட்ஃபார்மினோட ஆக்ஷன் சுகர் ஃபார்மேஷன், அதாவது லிவர் வந்து நியூ சுகர் ஃபார்மேஷன், புது சுகர் ஃபார்மேஷனை தடுத்துடும். அப்போ கேலரி குறைஞ்சி போயிடும். நீ ஏகப்பட்டது சாப்பிடலாம், பட் புதுசாக கேலரியை ஃபார்ம் பண்ணக்கூடிய இடம் லிவர். அந்த லிவரில் வந்து அந்த ஃபார்மேஷனை மாத்திரம் நிப்பாட்டிடும்டாமா. அப்போ சார் இது போட்டால் ஆன்டி டயபெட்டிக் ட்ரக்கு, இதை போட்டால் நம்ம பாடியில் இருக்க சுகர் குறையுமான்னு கேட்டால் சுகர் இருந்தால் குறையும், சுகர் இல்லைன்னா குறையாது. ஸோ அந்த மருந்து வேலை பார்க்குறது இல்லை. பட் அந்த மருந்து வேலை பார்க்குற இடம் வந்து அந்த லிவரில் தான். இதுக்காக நம்ம போடலாம், ஒரு சைடு எஃபெக்ட் இருக்காது. ஏன்னா அந்த மெட்ஃபார்மினை நாங்கள் வந்து பருவுக்கு தர்றோம், மேல் ஹார்மோனை குறைக்கிறதுக்கு. மீச தாடி வளர்கிற பொம்பளைங்களுக்கு கொடுக்குறோம், மேல் ஹார்மோனை குறைக்கிறதுக்கு. இப்படி நிறைய கண்டிஷனுக்கு தர்றோம். அதனால் இதுக்கும் போடுறோம். இது வந்து ரிமார்க்கபிளாக இருக்குடம்மா. ஒரு 50% ஆஃப் பேஷண்ட்ஸுக்கு வெறும் மெட்ஃபார்மின்லேயே கடகடன்னு உடம்பு குறைஞ்சிருவாங்க. இது வந்து அந்த ஹார்மோனல் ப்ராப்ளம் இல்லாதவங்களுக்கு. தைராய்டு இருந்துச்சு அப்படின்னா தைராய்டு சரி பண்ணா தான் சரி பண்ண முடியும்டா. தைராய்டு இது நான் என்ன சொன்னோமா, தைராய்டு ஹார்மோனுக்கு நீ உரிய மாத்திரையை போட்டுட்டு இந்த மெட்ஃபார்மின் போட்டேன்னா தானாக மெதுவாக அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும் நம்ம. இது ஒரு குரூப். ஒரு குரூப்புக்கு மெட்ஃபார்மின் வேலை பார்க்கறது இல்லை. அப்போ அந்த குரூப் எப்படின்னா ஃபேட் பர்னிங் கெப்பாசிட்டியை கூட்டணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்டாமா, மெட்ஃபார்மின் கொடுத்துருவேன், கூட சேர்த்து ஃபேட் பர்னர். ஃபேட் பர்னர் 3 வேளைக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்டோம்னா அந்த ஃபேட் பர்னிங் கெப்பாசிட்டி கூடிரும் பாடிக்கு. ஃபேட்டை பூரா பர்ன் பண்ண ஆரம்பிச்சிடும். 3வது ஆர்லிஸ்டாட். இது வந்து இந்த ஆர்லிஸ்டாட் வந்து ஆக்சுவலாக கொலஸ்ட்ரால் லோயரிங் ட்ரக் அப்படின்னு நம்ம சொல்லி இது பண்ணுறோம். இதை பார்த்தீங்கன்னா அது அப்படி கிடையாது. எல்லோரும் நினைக்கிறது வந்து பாடியில் இருக்க கொலஸ்ட்ராலை குறைச்சி விட்றோம் அப்படின்னு நினைக்கிறது. அது அப்படி இல்லை. அந்த ஆர்லிஸ்டாட் வந்து ஃபேட் அப்சார்பிங், அதாவது உடம்பு வந்து ஃபேட் நம்ம சாப்பிட்றோம். இப்போ ஒரு மைசூர்பா சாப்பிட்றோம், மைசூர்பா பூரா நெய்யோடு சேர்த்து இந்த மாத்திரையை சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த நெய் வந்து ஸ்கின் நம்ம உடம்புல அப்சார்ப் ஆகாது. இந்த மாத்திரையை போடும்போது மைசூர்பாவில் இருக்க மற்ற எல்லாம் அப்சார்ப் ஆயிரும், நெய் அப்சார்ப் ஆகாது. அப்போ ஒன்று ஃபேட் பர்னிங் ஒரு பக்கம் கூட்டுறோம், ஃபேட் அப்சார்ப்ஷன், ஃபேட் வந்து உள்ளே போகிறத தடுக்கிறோம், ஹார்மோன் மெட்ஃபார்மின் போட்டு நியோ குளுக்கோஸ் ஃபார்மேஷனை நிப்பாட்டிடும். இந்த 3ஐயும் கம்பைன் பண்ணோம்னா நியராக ஒரு 80% சக்ஸஸ். இதுலேயும் 20% ஃபெயிலியர் தான். ஆனால் நீங்கள் சில பொருட்கள் இயற்கையாக நம்ம உடம்புல இருக்கணும்ல டாக்டர். இப்போ நம்ம அந்த மாதிரி டேப்லெட் போட்டு கொழுப்பை குறைச்சா இது பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா சைடு எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா டாக்டரை பார்த்தாலே சைடு எஃபெக்ட் தான். அப்போ டாக்டரை பார்க்கவே கூடாது. 100 கிலோ இருக்கிறது 40 வயசு 45 வயசில் செத்து போயிடுவோமே, அதுக்கு பதில் இந்த மாத்திரனால வரக்கூடிய சைடு எஃபெக்டை நம்ம பேர் பண்ண முடியாதா?
அவ்வளோதான். இது வந்து இதுவா அதுவா, நீ உயிரோட இருக்கணுமா வேண்டாமா, நீ சைடு எஃபெக்ட் சார் சைடு எஃபெக்ட் வேணுமா, சைடு எஃபெக்ட் வருமா அப்படின்னு கேட்டேன்னா நான் மருந்து எழுதும் போது அப்போ உன் வாழ்க்கைக்கு நீ இப்போ 100 கிலோலேருந்து இறங்க மாட்டேன், வேணா போடு போடாட்டி இரு. ஏன்னா இது இந்த ஜவுளி கடையில் ட்ரெஸ் எடுக்கிற பொம்பளை மாதிரி என்ன 2000 சாரியை கீழே இறக்குவா, ஒரு சாரி எடுக்க மாட்டான். வேலை பார்க்குறவனுக்கு தெரியும் இவ எடுக்க மாட்டான். அது மாதிரி எங்களுக்கும் இப்போ நீ பேஷண்ட்டாக வந்தேன்னா நீ என் ட்ரீட்மெண்ட்டை கேட்பியா கேட்க மாட்டியான்னு தெரியும். ரொம்ப பேசுகிறவங்க, ரொம்ப மேதாவித்தனமாக நடக்கிறவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டாங்க. அவங்களெல்லாம் கழட்டி விட்ருவோம். சரியா? அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆனாலும் பரவாயில்ல, ஏன்னா அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. நம்ம சொல்கிறத கேட்கணும். நம்ம வந்து உயிர் போகிற மாதிரி எந்த இதுவும் பண்ணுறதில்ல. அப்போ எது முக்கியம்னு நம்ம யோசிக்கிறோம். இதனால் வரக்கூடிய உடம்பு ஹெவியாக இருக்கிறதுனால வரக்கூடிய சுகர் முக்கியமா, உடம்பு ஹெவியாக இருக்கிறதுனால வரக்கூடிய பிபி முக்கியமா, உடம்பு யானை மாதிரி இருக்கிறதுனால வரக்கூடிய ஹார்ட் அட்டாக் முக்கியமா, கில்லர்ஸுக்கு பதில் கொஞ்சம் சைடு எஃபெக்ட் இருக்க மாத்திரனாலும் போட்டு அவங்கள நல்லா ஆக்கிடணும். இது வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? மேடம் நான் சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ, சொல்லிடாமா. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. சார் எனக்கு வந்து ஃபேஸ் ஃபுல்லா கொஞ்சம் பிம்பிள்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த கட்டி மாதிரி வர ஆரம்பிக்குது, கொஞ்சம் அதிகமா இருக்கு. அந்த கட்டி மாதிரி சீக்கிரமா போக மாட்டேங்குது. ப்ரோக்ராமை முதல்ல பார்க்கலையோம்மா? பாத்துட்டு இருக்கேன் சார். நான் இதே கேள்வியே ஒரு ஆள் கேட்டாங்க, பதில் சொன்னேனேம்மா. இதுதான்மா பொம்பளைங்க. கான்சென்ட்ரேட்ல இருந்துட்டேன். சரி, நான் மருந்து சொல்கிறேன். இது எப்படி நடமா, பேஷண்ட்ஸ் 4 பேர் வந்தாங்கன்னு வை, 3 பொம்பளைங்க வந்தாங்கன்னா அன்றைக்கி நம்ம வாழ்க்கை போச்சுடாமா. ஏன்னா பொம்பளை கேட்பாடாமா, இந்த ஆயின்மெண்ட்டை ராத்திரி போடணுமா அப்படின்னு. ஆமாம்மா, எல்லாம் நைட்டா சார் அப்படின்னு கேட்பா. நான் என்ன சமஸ்கிருதத்திலே சொன்னேன்? நீ கேட்டது தானே நான் சொன்னேன். டாக்டர் ஒரு முறை தெளிவாக கேட்டு. சரி, அது முடிஞ்சு போயிடும். அடுத்து கூட இருக்குன்னு அடுத்த பொம்பளை கேட்கும், சரி இதெல்லாம் நைட்டு மாத்திரம் தானே சார் போடணும் அப்படிங்கும். நான் பேசவே மாட்டேன்டாமா. இது வந்து பேசி முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்கிறத அவங்க கவனம் இருக்காது. இல்ல டாக்டர், அது கவனம் இன்மைன்னு எடுத்துக்க முடியாது. ஒருவேளை அவங்க பாடிக்கு ஏற்றது மாதிரி நீங்க டயக்னோஸ் அது அப்படி இல்லடாமா. இது பேசிக்கலாகவே என்ன நேச்சர்னா, சும்மா கேட்போம். ஏன்னா நான் தான் சொல்கிறேன்ல, ராத்திரி எடுங்கன்னு சொன்னால் நைட் எடுக்கணுமான்னு கேட்பாங்க. நைட்டு எடுங்க அப்படின்னா ராத்திரியா சார் அப்படிம்பாங்க. இது இப்படி மாறி மாறி வரும். சரி, இந்த அம்மாவுக்கு பருவுக்கு ஏசியன் ஆயின்மெண்ட் 6 மாதம் டெய்லி, M+100 டெய்லி, 6 மாதம் போட்டால் பெர்மனன்ட் கியூர். நன்றிம்மா டாக்டர். மற்ற நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? மேடம் நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க மேடம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா. சார் இந்த மாதிரி என் பையனுக்கு வயசு 20 ஆச்சுங்க சார். என்னைய மாதிரி உன் பையனுக்கு 20 வயசு. முடி பூரா நரைச்சிருச்சுங்க சார், அதனால தான் கேட்கற கூப்பிட்டேங்க சார். சரிம்மா நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுமா. அம்மா, 35 வயசுக்கு முன்னாடி வந்தால் இளநரை, 35 வயசுக்கு அப்புறம் வந்தால் நார்மல். 35 வயசுக்கு அப்புறம் வர்றதை யாராலையும் தடுக்க முடியாது. 35 வயசுக்கு முன்னாடி வர்றதுக்கு காரணம் ஒன்று ஹார்மோன், தைராய்டில் இருக்கலாம், இல்லை பேராதைராய்டில் இருக்கலாம். 2வது ஜெனட்டிக், பரம்பரையாக வரக்கூடியது. 3வது கொஞ்சம் டெஃபிஷியன்சி. அதாவது டெஃபிஷியன்சிங்கிறது பேண்டத்தனிக் ஆசிட்னு ஒரு விட்டமின் கம்மியாக இருக்கிறது. அப்போ பேண்டத்தனிக் ஆசிட் விட்டமினை கொடுக்கணும் 1. 2, தினம் காலையில் வெயிலில் நிற்கணும். வெயிலில் 7 மணி வெயிலில் நிற்கணும். 7 மணி வெயிலில் நிற்கணும் அப்படின்னு சொன்னோன்னே என் புள்ள 7 மணிக்கு எந்திரிக்காது அப்படிம்பாங்க. அடுத்த பதில் அவங்க, என் புள்ள 7 மணிக்கு எந்திரிக்காது சார் அப்படிம்பாங்க. அப்போது உன் பொண்ணுக்கு உன் பையனுக்கு வாழ்க்கையில் இப்போ நேரம் போகவே செய்யாது. அவ்வளோ நான் குடிஞ்ச மணிக்கு இப்படியே சொல்லிட்டு விட்ருவேன். ஏன்னா நம்ம சொல்கிறதுக்கு டக்குன்னு அந்த ஒரு ரியாக்ஷன் விடுவாங்க. என் பையன் எந்திரிக்க மாட்டான் சார், இல்லை சார் நான் போயிடுவேன் சார், எனக்கு பார்க்க முடியாது சார். இது நாம் ஒன்றுமே பண்ண முடியாது. இவங்களுக்காக நான் போய் வெயிலில் நிற்க முடியாது. ட்ரீட்மெண்ட் வந்து காலையில் வெயில் 7 மணிக்கு. 7 மணிங்கிறத 8 மணிக்கு மேலே நின்னாலும் பிரயோஜனம் இல்லை. அந்த 7 மணி வெயில் தான் 1. 2, ஹார்மோன் இருக்கான்னு பாருங்கள். ஹார்மோன் ப்ராப்ளம் இல்லைன்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நான் சொல்கிற மருந்து மாத்திரம் நோட் பண்ணிக்கிடுங்க. சீக்ரோ மார்னிங் அண்ட் நைட் எண்ணெய்க்கு பதில் தடவிக்கிடுங்க. காலையில் 7 மணிக்கு 15 நிமிஷம் வெயிலில் நின்றுங்க. பயோனா டேப்லெட், இந்த பயோனா டேப்லெட் காலையிலையும் நைட்டும் 3 மந்த்ஸ் போடுங்க. இதில் பேண்டத்தனிக் ஆசிட் இருக்குது. ஆனால் வந்தது போகாது, இனி வராது. வந்தது போகாது. நன்றிம்மா டாக்டர். மற்ற நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம்.
குட் மார்னிங் மேம். வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறோம் மேம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா. ஒரே எந்தூல இருக்கியம்மா. சொல்லம்மா. எங்க பாப்பாக்கு 10 இயர்ஸ் ஆகுது சார். ம். மூக்கு மேல கட்டி ஒண்ணு வந்தது ஒரு 1 இயர் முன்னாடி. ஆனா அது போகவே இல்லை, அப்படியே இப்ப தழும்பாட்டம் இருந்துருச்சு. அதுக்கு என்ன மருந்து போடலாம் அப்படின்னு கேக்குதா சார்? இல்லம்மா, என்ன வந்துச்சு? பரு மாதிரி வந்துச்சா? பரி இல்லைங்க சார், கட்டி தான் சார் வந்து நிறைய கண்ணு மேல எல்லாம் வந்தது கட்டி, அதுல பழுத்து உடைஞ்சிடுச்சு. சரி. ஆனா இந்த மூக்கு மேல வந்தது மட்டும் பழுக்கவே இல்லை, அப்படியே நின்னுடுச்சு. ஏன் அது வைத்தியம் பண்ணலையா நீங்க அந்நேரம்? அது போயிடும் நினைச்சிட்டு விட்டுட்டோம் சார். அதுக்கப்புறம் டாக்டர் போயிடும் நீங்களே நினைச்சிருவீங்க. ஆமாங்க சார், சுடு தண்ணி வைக்க சொன்னாங்க சார். டெய்லி சுடு தண்ணி வச்சு ஆனாலும் போகவே இல்லை. ஓ, சுடு தண்ணி வச்சா போயிடும் அப்படி சொன்னாங்க சார் டாக்டர். யாரு? நாங்க சைல்ட் டாக்டர் ஒருத்தர் பாப்போம், அவங்க சொன்னாங்க. சுடு தண்ணி வைக்க சொல்லி டாக்டர் தான் சொன்னாரா? ஆமாங்க சார். ஓஹோ, பரவாயில்ல. இது புது விதமான ட்ரீட்மெண்ட்டாக இருக்குமா? தேங்க்யூ நீ சொல்லி கொடுத்ததுக்கு. சரி, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்டா இம்பட்டைகோ. இம்பட்டைகோங்கிறது ஒரு கிருமினால் வர்றது. மண்ணுக்குள்ளே விளையாடுற பிள்ளைங்க, இல்லை ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன், ஒரு பிள்ளைக்கு இருந்து ஒரு பிள்ளைக்கு இது வந்து இம்பட்டைகோ காமன். பட் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணலை அப்படின்னா கருப்பாயிருச்சு, தழும்பாயிருச்சு, அதுக்கப்புறம் அதை சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன்னா அது ஒரு பெரிய பாடு. அது பெரிய ஒரு லாங் டேர்ம் ட்ரீட்மெண்ட் ஆயிருண்டாமா. வந்த உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ஆர்எம் அப்படின்னு ஒரு ஆயின்மெண்ட். ஓகே. ஆர்எம். இந்த ஆர்எம் ஆயின்மெண்ட் வந்து மியூப்ரோசன். இந்த ஆர்எம் ஆயின்மெண்ட்டை ரெகுலராக போட்டாங்கன்னா அந்த புண்ணாக இருக்கும்போது தழும்பே வராது, கருப்பே வராது, வெள்ளையே வராது. சரி, வந்துருச்சு ஒரு இது கருப்பு வந்துருச்சு அப்படின்னா இப்போ கருப்பு எடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? கருப்பு எடுக்கிறதுக்கு ஜிஆர்எம். ஆர்எம் போட்டிருந்தா ஜிஆர்எம் தேவையில்லை. சரியா? ஒன்று போயாச்சு. தழும்பு ஆகிப்போச்சு. இப்போ நம்ம ஒரு இடத்துல புண்ணு வந்து தழும்பாயிருச்சு அப்படின்னா எந்த தழும்பும் போகாது. தழும்பை குறைக்கலாம். குறைக்கிறது எப்படி குறைக்கணும்? திரும்ப அந்த தழும்பை வந்து புண்ணாக்கணும். புண்ணாக்கிறதுக்கு டெர்மபிரேஷன் மாதிரி லைட்டாக வச்சு வைரத்தை வச்சு சுரண்டி விடுவோம். புது தோல் வரும்போது அதே ஆரம் ஆயின்மெண்ட்டை போட்டு புது தோல் நார்மலாக கொண்டாடணும். சார், எவ்வளோ பெரிய ப்ராசஸ் ஆயிடுது பாரு. இந்த அம்மா சுடுதண்ணி வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணேன்னு சொல்கிறாங்களே, இவங்களை என்ன செய்யுது? இதுதான் எங்களுக்கு ப்ராப்ளமே. இதுதான் நான் இப்போ. ஆனால் என் ப்ராக்டிஸில் எல்லாம் அவங்க சுடுதண்ணி போடுறேன்னு சொன்னால் ரொம்ப நல்லதுமா, குட் ட்ரீட்மெண்ட் அப்படின்ட்டு வேண்டாமா. ஏன்னா இல்லைன்னு சொன்னால் நம்மளை திரும்ப திரும்ப குடைவாங்க. டாக்டர், இவங்க சொன்னது மாதிரியே இப்போ வெயில் காலங்கள்லயும் சில பேருக்கு அந்த மாதிரி கட்டிகள் வேனல் கட்டி, அதுவும் அதே மாதிரி தாண்டாமா. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தாண்டாமா. ரெண்டுக்குமே கிருமியும் ஒன்று தாண்டாமா. ரெண்டுக்குமே கிருமி ஒன்று தாண்டாமா. இந்த ஆரம் ஆயின்மெண்ட்டை ரெகுலராக போட்டால் எந்த ரியாக்ஷன் இல்லாமல் போயிருண்டாமா. நன்றிம்மா டாக்டர். மற்ற நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? மேம், நாங்க நாகர்கோயில இருந்து பேசுறோம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா. தூங்குறியா? இல்ல இல்ல, எனக்கு வந்து ஹேர் வந்து ரொம்ப உதிருது. அப்புறமா வெயிட் ரொம்ப போட்டுட்டே இருக்குது. தைராய்டு இருக்கா? என்ன சார், புரியல. தைராய்டு இருக்கா? சார், தைராய்டு செக் பண்ணிட்டு தைராய்டுலாம் இல்ல சார். பார்த்துட்டியா சும்மா சொல்றியா? இல்ல சார், பார்த்து ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணிருந்து தைராய்டுலாம் இல்ல. இன்னும் ஒரு தடவை ஒரு நல்ல லேப்ல ஒரு தடவை தைராய்டு செக் பண்ண. ஓகேங்க சார். T3 T4 TSH பார்க்கணுமா? அந்த TSH தான் மெயினாக பார்க்கணும். TSH வந்து 4.5 இல்லைன்னா 5க்கு மேலே இருக்கக்கூடாது. அந்த TSH நல்ல லேப்ல பாரு. சரியா? நல்ல லேப்ல பார்த்தா தான் தெரியும். ஏன்னா உடம்பு எடை கூடுவதற்கும் ஹேர் ஃபாலுக்கும் அப்படியே சம்மந்தம் இருக்குடாமா. அதாவது பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி, ஹேர் ஃபால், ஒபிசிட்டி, உடம்பு போடுறது, ஸ்கின் ட்ரைனஸ், இது எல்லாமே ரிலேட்டட் டு தைராய்டு. இந்த அம்மா வந்து ஸ்ட்ராங் ஹிஸ்ட்ரி பாரு. ஒன்று மேலே தலை முடி உதிரும், ஒன்று இந்த பக்கம் வீங்கிட்டே போகும். இது தைராய்டு பார்க்கணும். ஏன் இந்த ரெண்டாவது செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னாடாமா, சில நேரம் சப்கிளினிக்கல் ஹைப்போதைராய்டுன்னு ஒன்று இருக்குது, நோட்டிஃபை ஆகாது. அப்போ திரும்ப ஒரு தடவை செக் பண்ணிடுறது பெட்டர். அதில் அந்த TSH மாத்திரம் பார்த்தா போதும். T3 T4 கூட தேவையில்லை. அந்த TSHை பார்த்துட்டோம்னா அதை பேலன்ஸ் பண்ணணும். ஹேர் ஃபாலுக்கு இவங்க தைராய்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே வேறு, தைராய்டு இல்லைன்னா ட்ரீட்மெண்ட்டே வேறு. எதுவாக இருந்தாலும் இவங்க ஃபோலிக்ரோவும் சீக்கிரமும் கண்டினியூ பண்ணலாம். அயன் அண்ட் இது போடணும். பட் தைராய்டு இருந்துச்சுன்னா தைராய்டுக்குரிய மாத்திரை போட்டால் தான் இவங்க ஹேர் ஃபாலும் குறையும்,
வெயிட்டும் குறையும். நன்றிம்மா டாக்டர். மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? நான் இராலிச்சியில இருந்து கோபிநாத் பேசுறேன் மேடம். என்ன சந்தேகம் சார், கேளுங்க. சார் குட் மார்னிங் சார். சொல்லுங்க சார், எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ஆக்சுவலி ஒரு 2 years முன்னாடி கையில பச்சை குத்தி இருந்தேன் சார், நான் ஒரு போட்டோ மாதிரி. யார் போட்டோவை? யார் போட்டோ இல்லை சார், சும்மா ஒரு போட்டோ. சரி, சும்மா போட்டோ. டிராகன் மாதிரி சார். சரி, ஓகேங்களா. அது வந்து இப்போ ரிமூவ் பண்ணணும்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். இப்போ அசிங்கமாக இருக்குது, அது ஒரு டைம் குத்திட்டேன். அது எவ்வளோ காஸ்ட் ஆகும், என்ன மெத்தடு சார், எது ஸ்கின் ப்ராப்ளம் வருமா மறுபடியும் ரிமூவ் பண்ணுறதுனால? அதாவது வம்ப விலை கொடுத்து வாங்குறது இது தேவையா தேவையில்லை. நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், இந்த பச்சை குத்தாதீங்க, அப்படி போடணுன்னா டெம்பரரியாக பச்சை போட்டுக்கிடுங்க. யாரும் கேட்குறதில்ல. குத்திவிட்டு அப்புறம் கஷ்டப்படுறது. இந்த குத்துறதுலே எப்படிலாம் இருக்காங்க, அவ பேரை குத்துறது, இவா பேரை குத்துறது, அவன் பேரை குத்துறது, இவா பேரை குத்துறது, கண்ட இடத்துல குத்துறது, காலில் குத்துறது, தொடையில் குத்துறது, இது எல்லாம் பெரிய மேனியா மாதிரி ஆகிப்போச்சு. அதாவது இதை குத்துனா தான் இந்த சினிமாவில் காட்டுறாங்க, நான் பச்சை குத்தியிருக்கேன் பார் அப்படின்னு. பச்சை குத்தின்னா இவங்களுக்கு நெஞ்சுக்குள்ளே வந்துடுற மாதிரி. பச்சை குத்துனா நெஞ்சுக்குள்ளே வர முடியுமா? அது எல்லாமே ஏமாத்து. அதாவது ஒரு இதை வந்து நம்ம சொல்லி காட்டுறோம் அப்படின்னா அதில் வந்து பின்னாடி நம்மளோட எண்ணம் வந்து தப்பு. சொல்லாமல் தெரிகிறதான் எல்லாமே. உன் பேரையும் குத்துவேன் அப்படின்னா அதனால தான் அந்த லவ் இருக்கும்னா அந்த லவ்வே தேவையில்லை. இது ஏன் இவ்வளோ தூரம் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேண்டியிருக்கு? கல்யாணத்தில் பாதிப்புகள் இல்லை. இப்போ நம்ம அடுத்து எடுக்கும்போது பாருங்கள், அந்த பச்சை குத்துறதுக்கு நல்லா ஆனால் 100 ரூபா செலவாகும். பச்சை எடுக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 30,000 ரூபா 40,000 ரூபா ஆயிரும். சரி, அதை எப்படி எடுக்கலாம்? ஒன்று Q-switched Nd:YAG லேசர். Q-switched Nd:YAG லேசருங்கிறது பிக்மெண்டேஷனுக்காகவே உண்டாக்கப்பட்ட லேசர். பிக்மெண்டேஷனுங்கிறது இப்போ சில பேருக்கு கருப்பாக இருக்கும், முகத்தில் கருப்பு இருக்கும், கையில் கருப்பு இருக்கும், மச்சம் இருக்கும், இதெல்லாம் எடுக்கிறதுக்காக உண்டான லேசர். இப்போ நாங்கள் அதிகப்படியாக யூஸ் பண்ணுறது இந்த பச்சை எடுக்கிறது தான். ஏன்னா பச்சையும் ஒரு பிக்மெண்ட் தான். அதை லேசர் பண்ணோம்னா ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை ஒரு சிட்டிங் பண்ணிக்கிட்டே வருவோம். 5வது சிட்டிங் போகலாம், 6வது சிட்டிங் போகலாம், 7வது சிட்டிங் போகலாம். அது வந்து நீங்கள் எந்த லெவலில் பிக்மெண்ட் போயிருக்குன்னு தெரியாது, எவ்வளவு நாள் படம் இருக்குன்னு தெரியாது அந்த கணக்கு. ஸோ மடத்தனமாக பச்சையை குத்திட்டு திரும்ப பச்சையை எடுக்கணும்னு அலையக்கூடாது. சரி, நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஃபோட்டோ தான் குத்திருக்கீங்க, பரவாயில்ல. பட் நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸில் பச்சை குத்திருந்தீங்களா இமிக்ரேஷனில் உங்களை திரும்ப வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அதனால் தயவு செஞ்சு இந்த பச்சை குத்துறதை விட்டுருங்க. நன்றி சார். டாக்டர், நீங்கள் இந்த உடல் எடை குறைப்பதற்கான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் சொன்னீங்க, அடுத்து இன்ஜெக்ஷன் ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு சொன்னீங்க. அதை பற்றி பேசலாம். அதற்கு முன்பு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். நேர்களை நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்பாக சிறிய இடைவேளை. இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இந்த இன்ஜெக்ஷன் இது மூலமாக, அதாவது இப்போ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு இன்ஜெக்ஷன் ட்ரீட்மெண்ட். இன்ஜெக்ஷனுங்கிறது என்னென்னா ஃபாஸ்பாட்டிடில் கோலின் வித் டீஆக்சிகோலேட். இந்த ஃபாஸ்பாட்டிடில் கோலின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கொழுப்பை வந்து உடைக்கும் இன்ஜெக்ஷன். இப்போ நீ இங்கே இந்த கையை சில பேர் குறைக்கணுங்கிறாங்க, காலை குறைக்கணுங்கிறாங்க, பர்டிகுலராக ஒரு இடத்துல இங்கே தொங்குது சார் இதை குறைக்கணுங்கிறாங்க, இல்லை வயிற்றை மாத்திரம் குறைக்கணுங்கிறாங்கன்னு வை. வயிறு அப்படின்னா அந்த வயிறில் மாத்திரம் ஒரு 8 இடத்துல இன்ஜெக்ஷன் போடுறது. நம்ம 2 இன்ஜெக்ஷனாக போட்டுக்கிட்டே வந்தோம்னா அந்த ஃபேட் எல்லாம் உடைய ஆரம்பிச்சிடும். பட் என்னென்னா ஃபேட் உடையும், நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும். அந்த ஃபேட் வந்து வெளியே போகணும், டைல்யூட் ஆகணும். அந்த டைல்யூஷனுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ எல்லாமே எக்ஸசைஸ் மஸ்ட், டயட் மஸ்ட், கூட சேர்த்து இந்த இன்ஜெக்ஷன். இந்த இன்ஜெக்ஷனில் சக்ஸஸ் ரேட் பார்த்தீங்கன்னா 50 to 60%. 10 பேரில் 5 பேருக்கு ரிமார்க்கபிள் எஃபெக்ட் இருக்குமா. எனக்கு ஒரு பேஷண்ட்டு 120 கிலோ இருந்தாருடாமா, 70 கிலோவுக்கு வந்துட்டார் வெறும் இன்ஜெக்ஷன்லேயே. பட் அதே இன்ஜெக்ஷன் சில பேருக்கு வேலை பார்க்குறது இல்லை. ஸோ யாருக்கு வேலை பார்க்கும் யாருக்கு வேலை பார்க்காதுங்கிறது தெரியாது. இது வந்து ஒரு முயற்சி தாண்டாமா. சரி, இந்த 2வது முயற்சி ஃபெயிலியர், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர், சர்ஜிக்கல் இதில் இன்ஜெக்ஷன் ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர்னா சர்ஜிக்கல் நம்ம என்ன செய்யலாம்? அதுக்கு 4 ட்ரீட்மெண்ட் இருக்குது நம்ம. ஒன்று லேசர், லைப்போ லேசர்.
ரெண்டாவது கூல் ஸ்கல்ப்டிங், க்ரையோ லைப்போலைசிஸ், ரெண்டும் ஒன்று தான். மூணாவது ரேடியோ ஃப்ரீக்வன்சி ட்ரீட்மெண்ட். நாலாவது கேவிட்டேஷன். இந்த நாலும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டுமா. கேவிட்டேஷன் இப்போ ஒன்றா வரலாம். இந்த கேவிட்டேஷன் அப்படிங்கிறது அல்ட்ராசோனிக் வேவ்ஸ். இந்த அல்ட்ராசோனிக் வேவ்ஸுங்கிறது நம்ம சவுண்ட் வேவ்ஸை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு போகிறது. ஆமாம், அந்த அல்ட்ராசோனிக் வேவ்ஸ். ஆமாம், அந்த அல்ட்ராசவுண்ட் வேவ்ஸை நம்மளோட ஸ்கின் வழியாக ஃபேட்டுக்கு போகிறதுமா. ஸோ அந்த இது எப்படி இருக்கும்னா கடன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த ரேஸ். அந்த அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் வந்து ஃபேட்டை உடைக்கலாம். இது ஒரு டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் சர்ஜிக்கலில். சரியா? இது முன்னாடியே இருந்து இருக்கிற ட்ரீட்மெண்ட். ரெண்டாவது ரேடியோ ஃப்ரீக்வன்சி. ரேடியோ ஃப்ரீக்வன்சி வந்து ரேடியோ வேவ்ஸை வச்சு ஃபேட் செல்லை உடைக்கிறது. 2. மூணாவது கூல் ஸ்கல்ப்டிங். ரொம்ப பாப்புலர் அமங் ஆர்டிஸ்ட், சினிமா ஆர்டிஸ்ட் எல்லார்ட்டையும் ரொம்ப பாப்புலர் வந்து இந்த கூல் ஸ்கல்ப்டிங் தான். ஏன்னா இது வலிக்காது. கூல் ஸ்கல்ப்டிங் சொல்லும் போதே வலி இல்லாத ஒரு சிகிச்சை. என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபேட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணுறோம். -10 டிகிரி. இப்போ உன்னோட ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஃப்ரிட்ஜ் வந்து -4, ஃப்ரீசரில் வந்து -4 இருக்குது. -4 ஃப்ரீசரில் எல்லாமே ஐஸ் கட்டி ஆயிடுது. -10 நீ -10 கூல் டெம்பரேச்சரை உன் ஸ்கின் மேலே, உனக்கு வயிற்றில் ஃபேட் அப்படின்னா வயிற்றில் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அந்த கூல் ஸ்கல்ப்டிங்கை உள்ளே இருக்கிற ஃபேட் வந்து ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னா செத்து போயிடுச்சு. ஏன்னா ஃபேட்டுக்குள்ளே, ஃபேட் செல்லுக்குள்ளே அதுக்குரிய உயிருக்குரிய அணு எல்லாமே இருக்குது. அந்த உயிருக்குரிய அணு எல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபேட்டெல்லாம் உடஞ்சி செதறி போகிற மாதிரி இந்த செல்லெல்லாம் அந்த பண்ணி முடிச்சுட்டு பண்ணும்போது -10 டிகிரி அட்டைன் பண்ணிடுற, ஃபேட்டை ஃப்ரீஸ் பண்ணிடுற, ப்ரொசீஜர் முடிஞ்சு போச்சு. ஒரு 2 வாரம் 3 வாரத்தில் என்ன ஆகும், அந்த ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகும்போது ஃபேட்டையும் சேர்த்து உடச்சி விட்ரும். இது வந்து 3வது ட்ரீட்மெண்ட். இது வந்து கூல் ஸ்கல்ப்டிங், அதர்வைஸ் க்ரையோ லைப்போலைசிஸ். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? கத்தார்ல இருந்து தினேஷ்குமார் பேசுறேன் மேடம். நல்லது சார், என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ வணக்கம் சார். சொல்லுங்க தினேஷ். சார் நமக்கு வந்து புரடியில வந்து கழுத்துக்கிட்ட வந்து ஒரு ரவுண்டா முடி இல்ல சார், அந்த இடத்துல மட்டும் வலுவலுன்னு இருக்கு அந்த இடம் மட்டும். சந்தோஷம். உங்களுக்கு வயசு என்ன? வயசு 25. கல்யாணம் ஆயிட்டா? கல்யாணம்லாம் ஆகல சார். கல்யாணம் ஆகாதவனுக்கு வரவே கூடாது ஐயா. கல்யாணம் ஆன பிறகு தான் மெண்டல் பிடிக்கும் ஆம்பளைக்கு, இதெல்லாம் வரும். பரவாயில்ல, வேற ஒன்றும் பிரச்சனை இல்லையே? வேற ஒன்றும் இல்லை சார். கடைசியில புரடியில முடி வந்து லாஸ்டா எண்ட் ஆகுதுல்ல சார்? தெரியுது, நீ சொல்றது புரிஞ்சுட்டேன். ஆமா சார், அந்த இடத்துல ரவுண்டா வட்டமா அந்த இடத்துல ரைட்டியா. எப்பா நான்லாம் ரொம்ப ஷார்ப்பியா, நீ சொன்னோன்னு எடுத்துருவேன். சரி இங்க பாரு, நான் சொல்றதை கொஞ்சம் கேளு. இது வந்து பூச்சி வெட்டு. எந்த பூச்சியும் ஏறி போய் தலையில் வெட்டுறது இல்லை. இது ஆக்சுவலாக சிந்தனை வெட்டு. ரொம்ப யோசிக்கிறவங்க, ரொம்ப டென்ஷன் ஆகிறவங்க, கல்யாணம் ஆனோடனே டென்ஷன் ஆரம்பிச்சிடும். அந்த டென்ஷன் ஆரம்பிச்சிச்சுன்னா வரும். கிண்டலுக்கு சொன்னப்பா அக்கா கல்யாணம் பண்ணியா, கல்யாணம் பண்ணால் முட்டுறாத. இது என்ன பண்ணோம், ஒரு ஹார்மோன் வந்து பிரெயின்லேருந்து இறங்குற ஹார்மோன்னால ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து தியரி தான், ப்ரூவ்டு எதுவுமே கிடையாது இதுக்கு. பட் பேசிக்கலாக இது ஒரு ஆட்டோ இம்யூனிட்டி. நம்ம உடம்புக்குள்ளேயே நம்ம முடியினோட வேரை எதிர்த்து தெரியாமல் நடக்கிற சண்டை. இந்த பூச்சி வெட்டுக்கு வைத்தியம் 5 மாதம். 5 மாதம் கண்டினியூஸாக போடணும். ஸ்டீராய்டு மாத்திரை கட்டாயம் போடணும். ஸ்டீராய்டு மாத்திரை போடலைன்னா ஒரு பூச்சி வெட்டு 2, 2வது பூச்சி வெட்டு 3, 3வது பூச்சி வெட்டு 4, இப்படியே போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். மொத்தம் மண்டையும் போயிடும். ஸோ இந்த ஸ்டீராய்டு மாத்திரை DF6 இதை வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 3 months கண்டினியூ பண்ணணும். ஆயின்மெண்ட் வந்து HBS6 இந்த ஆயின்மெண்ட்டை மேலே தடவிக்கிட்டே வாங்க. 5 மாதத்தில் கட்டாயம் முடி முளைச்சிடும். என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? உமா ட்ரிப்ளிகேன்ல இருந்து பேசுறேங்க. என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ டாக்டர், குட் மார்னிங். சொல்லுடா உமா. இந்த உடம்புல ஸ்கின்ல வந்து எனக்கு 35 இயர்ஸ் ஆகுது டாக்டர். எனக்கு சரிம்மா. எனக்கு ஸ்கின்ல திடீர்னு குரு மாதிரி வருது, அப்படியே பிளாக் ஆயிடுது. என்ன வருது? சின்ன குரு மாதிரி, இந்த பரு வர மாதிரி சின்ன குரு மாதிரி வருது கையிலும் கால்லயும், அப்படியே பிளாக் ஆயிடுது. குருன்னு ஒண்ணு இருக்காதுல, என்னென்னலாம் வச்சிருக்கீங்கம்மா? சரி, அரிக்குது. அது அப்படியே பிளாக் ஆயிடுது டாக்டர். அப்படியே எடுத்து விட்டோம்னா ரத்த மாதிரி வந்து அப்படியே பிளாக் ஆயிடுது நிறைய. அரிக்குதா? நமச்சல் இருக்குது. நீங்க ஏன் அதை எடுத்து விடுறீங்க? அது நமச்சதுன்னு சொல்லிட்டு சொரியறமா, அது வந்து அப்படியே வந்துடுறது. ஓஹோ, இந்த குரங்கு வேலை பாக்குறது. குரங்கு தான் இருக்கிறதெல்லாம் பூரா பிச்சு பிச்சு விட்டுக்கிட்டே இருக்கும்.
அது மாதிரி நம்ம அந்த வேலை பார்க்குறது அப்படிதானே? டாக்டர் எனக்கு அப்படியே அதான் அப்படியே பிளாக் ஆயிடுது, சொரிஞ்சதுன்னா அப்படியே பிளாக் ஆயிடுது, எல்லாம் குறும் அப்படியே கொப்பளம் மாதிரி வந்து தன்னால கூட அப்படியே தன்னால பிளாக் ஆயிடுது டாக்டர். சரி, உங்க அம்மா அப்பாவுக்கு யாருக்கு இருக்கா? அவங்களுக்கு எல்லாம் யாரும் இல்ல டாக்டர். ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியல. அப்படி சொல்லுங்க, ஒன்றும் இல்லைன்ற கூட ஒரே அடியில் இல்லை அவ்வளோதான். சரி, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. இந்த மாதிரி வரக்கூடியதெல்லாம் ஒரு கரப்பானோட சேர்ந்தது. இதுக்கு வந்து நாங்கள் ப்ரூரைகோ சிம்ப்ளெக்ஸ், ஒரு மஸ்கிட்டோ பைட் வந்து அலர்ஜி வர்றவங்களுக்கு இதே மாதிரி வரும். இன்னரண்ட்டாக நம்ம பாடியிலேயே அலர்ஜிக்கு இருக்கிறவங்க இருக்கும். அந்த ப்ரூரைகோ பேஷண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் சின்ன சின்ன ஒரு பரு மாதிரி வரும். கொஞ்சம் ரெட்டாக இருக்கும் அப்புறம் கொஞ்சம் கருப்பாக இருக்கும். சொரிஞ்சிங்க அப்படின்னா ஒரு பக்கு மாதிரி வரும், பிளட் வரும், கருப்பாக்கி விட்டு போயிடும். இதை நான் எதுக்கு இந்த குரங்கோட சேர்த்தேன்னா, இந்த குரங்கு ஒரு குரங்கு மாற்றி இன்னொரு குரங்கு பிச்சுக்கிட்டே இருக்கும் தோலை. அதை மாதிரி நம்ம இந்த வேலை பார்க்கக்கூடாது. தோலை நோண்டக்கூடாது. ஏன் தோலை நோண்டக்கூடாது? இந்த காலில் ஏதாவது சொறி இருந்துச்சுன்னா ஒரு கால் மேலே வச்சு ஒரு காலை தேயின்னு தேய்ப்பாங்க சில பேர். முதுகில் அரிப்பு வந்துச்சுன்னா செவரை பூரா சுரண்டி செவரில் இருக்கிற சுண்ணாம்பை பூரா கழட்டி எடுத்துருவாங்க. இது எல்லாம் எடுத்தோம்னா அடுத்த வியாதிக்கு போயிடுவோம். அதனால் தயவு செஞ்சு இதை கையை வச்சு நோண்டாதீங்க. நான் சொல்கிற மருந்தை மாத்திரம் நோட் பண்ணிக்கிடுங்க. இந்த மருந்தை போடுங்க. இது வரும் போகும். அந்த ஏர்லி ஸ்டேஜில் வந்த அன்னைக்கு போட்டிங்கன்னா டக்குன்னு குறைஞ்சி போயிடும். திரும்ப வரும்போது போடணும். இது வந்து பெர்மனன்ட் க்யூர் இல்லை. பட் இந்த கையை வச்சு திருகாணி வேலை பார்க்குறத விட்டுவிட்டு இந்த ஆயின்மெண்ட்டை மாத்திரம் நோட் பண்ணிக்கிடுங்க. இந்த ஆயின்மெண்ட் பேர் நாடிசின் சி. இந்த ஆயின்மெண்ட்டை லைட்டாக மேலே தொட்டு வச்சுக்கிட்டே வாங்க, குறைஞ்சி போயிடும். நன்றிம்மா டாக்டர். மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம்ங்க. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? மேடம், நாங்கள் பொள்ளாச்சியிலேருந்து பேசுகிறோம் மேடம். நல்லதும்மா, என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ டாக்டர். சொல்லுடாமா. சார், நாங்கள் பொள்ளாச்சியிலேருந்து பேசுகிறோம். எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குங்க சார். சரிம்மா. ஹேர் ஃபாலும் அதிகமாக இருக்குது. 1 மந்த்துக்கு முன்னாடி தான் தைராய்டு இருக்கிறதே கன்ஃபார்ம் ஆச்சு. உனக்கு வயசு என்னம்மா? வயசு 26 ஆகுது சார். குழந்தைங்கம்மா? குழந்தைங்க ஒரு பையன் இருக்கிறான் சார், 3 வயசு ஆகுது. குழந்தை பிறக்கும் போதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை? இல்லை, அப்போம்லாம் இல்லை சார். இப்போ கொஞ்ச நாள் ஒரு 6 மந்தாக தான் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. ஹேர் தின் ஆயிருச்சாம்மா? என்ன சார்? ஹேர் தின்னிங் வந்துருச்சா? இல்லை, அப்படிலாம் இல்லை சார். ஆனால் அந்த கை கால் வந்து ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குது. காலெல்லாம் ஃபுல்லும் ஹேர் இல்லை. காலா? கை கால்ல இருக்கக்கூடிய ஹேர் கூட உதிருது. அது கூட உதிருதுங்கறீங்க? சரி சரி. தலையில இருக்க முடியும் உதிருது? ஆமா, தலையிலயும் முடி உதிருது. காலெல்லாம் ஃபுல்லா முடியே இல்ல சார். சரிம்மா. கையில இருக்கக்கூடிய முடியெல்லாம் அப்படி பிரவுன் கலர்ல மாதிரி அப்படி உதிருது. சரி, தைராய்டுல எல்லாம் வந்துருச்சு. சரிம்மா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. நான் ஏற்கனவே சொன்னேன், ஹேர் ஃபால் இன் லேடிஸ் 6 மாதம் வைத்தியம். 6 மாதத்தில் பொதுவாக நார்மலாக நல்லாயிருவாங்க. பட் தைராய்டு இருக்கிறவங்க வெரி 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 டிஃபிகல்ட். தைராய்டு இருந்தால் தைராய்டை வந்து நார்மல் ஆக்கணுங்கிறது நம்ம மாத்திரை போடுறோம், தைராய்டு லெவல் குறையுது, திரும்ப மாத்திரையை குறைக்கிறோம், திரும்ப கூடுது, இப்படி அந்த வேவிங் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ தைராய்டு ஹார்மோன் வந்து ஸ்டேபிளாக இருக்கிறது இல்லை. அந்த ஸ்டேபிளாக இல்லாதனால ஹேர் வந்து கம்ப்ளீட்டாக தின்னாயிருங்கிறது. ஹேருக்கு வந்து 7 கோட் இருக்குது, அதாவது 7 சட்டை போட்டிருக்கு. அதில் வெளியே இருக்கிற சட்டை சல்ஃபர் பாண்டோடு இருக்கும். தைராய்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சல்ஃபர் பாண்ட் உடஞ்சி போயிடும். அப்போ வெளியே இருக்கிற சட்டை கலண்டு போயிடுச்சுன்னா ஹேர் தின்னாகக்கூடிய முடியெல்லாம் திரும்ப உதிரக்கூடியதுமா. பொடுகு இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபோலிக்ரோ டெய்லி நைட் போடுங்க ரெகுலராக. இது வந்து உங்களுக்கு லைஃப் லாங் தான். நீங்கள் தைராய்டு இருக்கிறவங்க இதிலெல்லாம் நான் விட்டு பார்க்குறேன், நான் 4 நாள் ஊருக்கு போனேன் போடாமல் விட்டேங்கிற பேச்செல்லாம் இருக்கக்கூடாது. காலையில் உங்கள் தேங்காய் எண்ணெய்க்கு பதில் சீக்ரோ சீரம்மை ரெகுலராக போடுங்க. கண்ட்ரோல் ஆயிரும். கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகுமான்னா உங்கள் தைராய்டு ஸ்டேட்டஸை பொறுத்தது தான். நன்றிம்மா டாக்டர். மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் சென்னையிலேருந்து தேவி பேசுகிறேன் மேடம். என்ன சந்தேகம்மா கேளுங்க டாக்டர் கிட்ட. குட் மார்னிங் டாக்டர். சொல்லுமா தேவி. உங்ககிட்ட பேசினாலே ஒரு உற்சாகம் தான் சார். ஏம்மா, இன்னைக்கு வந்து பெண்களை கிண்டல் செய்யும் நாள் அப்படின்னு வச்சிருக்கேம்மா. கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இப்போ. அதனால பரவாயில்ல சார், எங்களுக்கு ஒரு ரிலேஷன் மாதிரி இருந்து எங்க தப்பெல்லாம் திருத்தி எங்களுக்கு நல்லா தானே சார் சொல்றீங்க. பரவாயில்லையம்மா, நாங்க எல்லாத்தையும் பாசிட்டிவா ஏமா இப்படி எடுத்துக்கிறீங்கன்னா பெரிய விஷயம் தான்டாமா. நாங்க அப்படிதான் சார் எடுத்துக்கிறோம். சொல்லுடாமா. எனக்கு வந்து 10 வயசுல டாக்டர் இருக்கா சார். சரிம்மா. இப்ப அவளுக்கு என்ன பிரச்சனைனா, அவளுக்கு வெயிட் வந்து இப்ப 35 கிலோ கிட்ட இருக்கா சார். அவ வயசு என்ன? 11 வயசு ஆகணும். 10 வயசு 7 மாசம் ஆகுது சார். எவ்வளவு ஹைட் இருக்கா? ஹைட் வந்துட்டு எனக்கு சொல்ல தெரியாது சார். ஒரு ஹைட் சொல்ல தெரியல சார். 5 அடி இருப்பாளா? அதோட கொஞ்சம் கம்மியா இருப்பா சார்.
நீ எவ்வளோ அடி இருக்க? நான் 5 அடி 3 அங்குலமோ ஏதோ சொல்றாங்க எனக்கு. உனக்கு அவ்வளோ உன் உயரம் வந்திருப்பாளா இப்போ? எனக்கு கழுத்தளவுக்கு வந்துட்டா சார். 150 சென்டிமீட்டர். சரி, ரைட். அப்புறம் அப்ப 35 கிலோ இருக்கா. இப்ப நிறைய முடி கொட்டுது சார். எப்ப செய்வனாலும் ஒரு 100 முடிக்கு பக்கமா வந்து இருக்கு சார் வேரோட. தைராய்டு இருக்கா? தைராய்டு இப்ப 6 மாசம் முன்னாடி தான் எடுத்தோம். ஒரு தைராய்டு பிரச்சனை எல்லாம் இல்ல சொல்லிட்டாங்க சார். உனக்கு இருக்கா? எனக்கு இல்ல சார். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சார். சரி, தைராய்டு இல்லைன்னா ஈஸிலி கியூரபிள் தாம்மா. என்ன குழந்தை பெரிய பிள்ளை ஆகலையில இன்னும்? இன்னும் இல்ல சார். இல்ல சார். சரிம்மா சரிம்மா, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுமா. அதாவது பீரியட்ஸ்னோட ரிலேஷன் நம்ம கேட்குறதுமா, சில மாத்திரைகள் பீரியட்ஸ் டைமில் போட முடியாது, அந்த பெரிய பிள்ளை ஆகக்கூடிய அந்த நேரம் போட முடியாது. அதுக்காக அது இல்லை அப்படின்னா ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. இந்த அம்மாவுக்கு டேண்ட்ரஃப் இருந்தால் ஜிஆர்எம் ஆயின்மெண்ட் போட்டுட்டு காலையில் சீக்கிரம், டேண்ட்ரஃப் இல்லை அப்படின்னா நைட்டு ஃபோலிக்ரோ, காலையில் சீக்கிரம், அயன் மாத்திரை சோஃபர் மார்னிங் அண்ட் நைட், பயோனா மார்னிங் அண்ட் நைட், இன்வேரியபிளாக க்யூர் ஆயிடுவாங்கம்மா. இது 6 மந்த்ஸில் நல்லாயிரும் அந்த பிள்ளை. மோஸ்ட் ப்ராபப்ளி நியூட்ரிஷனலாக தான் இருக்கும் இவங்களுக்கு எல்லாருக்குமே. இந்த குழந்தைங்க எல்லாருமே 35 கிலோ ஆயிடுச்சு அப்படின்னோடனே எசென்ஷியலாக கிடைக்க வேண்டிய அந்த விட்டமின்ஸை கொடுக்காம விட்டோம்னா ஹேர் வந்துடும். நன்றிம்மா. டாக்டர், நீங்கள் இந்த அல்ட்ராசானிக் சவுண்ட் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ நிறைய பெல்ட் எல்லாம் வருதுல்ல டாக்டர், ஹீட்டு கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிற மாதிரி, அதெல்லாம் யூஸ் பண்ணால் பலன் கிடைக்குமா? அதாவதுமா லோ இன்டென்சிட்டிடா, அது நல்ல கேள்விடாமா. ஏன்னா இப்போ பெல்ட்டு ஏகப்பட்ட பெல்ட் விற்றுக்கிட்டு இருக்காங்கடாமா. இப்போ நான் அது ஒரு சிம்பிளாக ஒரு சொல்கிறேன் பாரு. இப்போ நம்மளோட கேவிட்டேஷன் வந்து அந்த அல்ட்ராசோனிக் வேவ்ஸினோட இது ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 40 kV. சரியா? இந்த பெல்ட் நீங்கள் வாங்குறீங்கல்ல 1/2 kV, 1/2 kV, 0.5மா, 0.5 தான். ஏன்னா நீ அதுக்கு மேலே நீ வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. இது வந்து 45 kV. இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், அதுவே சுற்றுங்கிறதுக்காக ஒரு ஜெல்லி தடவிட்டு அப்புறம் தான் ஸ்கின்னு மேலே வைப்போம். ஸோ நீ ஏன் அவங்க 40 kV மாட்டினா நல்லா தானே இருக்கும். உண்மை 40 kV மாட்டலாம், ஆனால் ஜெல் போடணும், ஜெல் போட்டு பண்ணணும். கரெக்டாக பண்ணால் அதுலேயும் ரிசல்ட் இருக்கவங்க இருக்காங்க. பட் அந்த கேவினோட இதாண்டாம முக்கியம். இது வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டோட இது வந்து அதிகம், இது வந்து காஸ்மெட்டிக் இது வந்து அது வந்து கம்மி. அதனால எஃபெக்ட் நம்ம நினைக்கிற எஃபெக்ட் கிடைக்காது. லைப்போ லேசர் 4வது சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட். அதாவது கூல் ஸ்கல்ப்டிங் சொன்னேன். கூல் ஸ்கல்ப்டிங் எப்படி ஃப்ரீஸ் பண்ணி இது பண்ணுறோமோ, லைப்போ லேசர் லேசர்னோட ரேஸை உள்ளே அனுப்பி ஃபேட்னோட செல்லை உடைக்கிறது. பறக்கும்போது எவ்வளோ ஃபேட் செல்லோ சாகும்போது அவ்வளோதான் ஃபேட் செல். 100னா 100 தான். இந்த 100ல் ஒரு 10-20 நம்ம ஓட்டை போட்டு அதுக்குள்ளே இருக்க ஃபேட்டை ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா 10% வெயிட் குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு 20 செல்லை உடைச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ லைப்போ லேசர். ஆனால் என்ன ப்ராப்ளம்னா கண்டினியூஸாக பண்ணணும். கண்டினியூஸாங்கிறது இப்போ கூல் ஸ்கல்ப்டிங்லாம் ஒரு தடவை பண்ணால் போதும், கேவிட்டேஷன் 2-3 தடவை பண்ணால் போதும், ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்படி தான். பட் லேசர் வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை பண்ணணும், இல்லைனா 15 நாளில் 2 தடவை பண்ணணும், இல்லை வாரத்துக்கு 2 தடவை பண்ணி 3 வாரம் ரெகுலராக பண்ணிவிட்டு அப்புறம் மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணணும். கொஞ்சம் அதை பேலன்ஸ் பண்ணணும். பண்ணோம்னா தான் மெயின்டைன் ஆகும். அப்போ ஃபேட் ரிடக்ஷன் ஈஸி. நாக்கை கட்டுப்படுத்தணும், எக்ஸசைஸ் பண்ணணும், முடியலைன்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், இன்ஜெக்ஷன், அப்புறம் சர்ஜிக்கல். நியர் நார்மல் ஆயிடுவாங்கடாமா. நிச்சயம் டாக்டர். எப்போவுமே உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறத நீங்கள் மையப்படுத்தி சொல்வீங்க. அதில் சரி வரல அப்படின்னா அடுத்து வேற என்னென்ன வழிகள் இருக்கு? அதுதானே டாக்டர் எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நிச்சயம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு சொன்ன தகவல்கள் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு நன்றி டாக்டர். வணக்கம். தேங்க்யூமா. நேர்களே, உடல் எடை குறைப்பதற்கான மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல் அண்ட் இன்ஜெக்ஷன் முறைகள் என்னெல்லாம் இருக்குங்கிற தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றியும் வாழ்த்துக்களும்.